கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் தாவக பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. 5 மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு உடற்கூராய்வு நடைபெற்றதாக தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. உடற்கூராய்வு சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை இப்போதுதான் முதலில் கேட்கிறோம் என்று வழக்கறிஞர் வில்சன் குறிப்பிட்டிருக்கிறார். கரூர் பரப்புரை கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்ததாக கூறுவது ஏற்க முடியாத ஒன்று என்றும் அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் பரப்புரை கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்ததாக கூறுவது முற்றிலும் ஆதாரமற்றது என்றும் அரசு தரப்பில் இருந்து வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். உறவினர்கள் தாவைக்கு சார்பாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக தமிழ்நாடு அரசு மறுத்திருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு மீது நம்பிக்கை தங்களுக்கு குறைவாக இருப்பதாக மனுதாரர் குறிப்பிட்டிருந்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், அரசு தரப்பில் இருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, அதற்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, விவரங்கள்? அதாவது கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடந்த விஜயினுடைய பொதுக்கூட்டத்தில் நடந்த நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாயிருக்கிறார்கள். அந்த சம்பவம் தொடர்பான வழக்கினுடைய விசாரணை என்பது இன்றைக்கு காலை 11 மணிக்கு துவங்கி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 11:30க்கு துவங்கிய அந்த விசாரணை என்பது 1 மணி வரை நடைபெற்றது. அதற்கு பிறகு மதிய உணவு இடைவேளை, அதற்கு பிறகு 2:20 மணிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையில் நடந்த விசாரணையின் போது தாவைக்கா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் எதிராக கருத்துக்களை தெரிவித்தார். அதே போன்று தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டி வாதங்களை முன்வைத்தார். ஆனால் அவர்களுடைய வாதங்களை ஏற்கக்கூடாது என்று தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி உள்ளிட்டோர் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் அரசு மீது காவல்துறை மீதும் அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்களே தவிர இதில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்று இரவில் உடற்கூராய்வு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் சரியான தரவுகள் மற்றும் ஆதாரங்களை பிரமாண பத்திரமாக நாங்கள் தாக்கல் செய்ய இருக்கிறோம். அதே வேளையில் தேர்தல் பரப்புரையின் போது ரவுடிகள் களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சியினுடைய நபர்கள் களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட்டுகள் வருகின்றன. இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு மூகாந்திரமும் இல்லை என்று அபிஷேக் சிங்வி கருத்தை தெரிவித்திருக்கிறார். கரூரில் நடந்த விஜயினுடைய பிரச்சாரத்தின் போது கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்ததாகவும் அதற்கு பிறகு போலீசார் தடியடி நடத்தியதாகவும் இந்த தினம் விசாரணையின் போது மனுதாரர் ஒருவர் தெரிவித்திருந்தார். அந்த கருத்து என்பது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது. அதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்கக்கூடாது என்றும் தமிழக அரசின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் உயிரிழப்பு தொடர்பாக விவகாரம் என்பதால் தான் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை கிரிமினல் வழக்காக எடுத்திருக்கிறது என்பதும் தமிழக அரசினுடைய வாதமாக இருக்கிறது. 41 உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன. இது கொடூரமானதாகவே இருக்கிறது. எனவேதான் நீதிமன்றம் இதனை கையில் எடுத்து தனது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு விசாரணை குழுவினுடைய தலைமை தாங்கும் அதிகாரியாக இருப்பவர் ஒரு சிறந்த அதிகாரியாக இருக்கிறார். ஏற்கனவே அவர் சிபிஐயில் பணியாற்றி இருக்கிறார். இந்த அதிகாரியை அரசு பரிந்துரைக்கவில்லை. மாறாக நீதிமன்றம் தான் அவருடைய திறமையை பார்த்து அவரை விசாரணை குழுவினுடைய தலைவராக போட்டிருக்கிறது. மேலும் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட இடத்தில் விஜய் 12 மணிக்கு வருவதாக கூறிவிட்டு மிகவும் தாமதமாக வந்ததால் தான் இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது. 41 பேர் அந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். 146 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசின் சார்பில். ஆனால் எதிர்த்தரப்பினரை பொறுத்தவரையில் உயிரிழந்த சிறுவன் பிரதீகனுடைய தந்தை பன்னீர்செல்வம் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அவர் சார்பில் ஆஜராயிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் கரூர் கூட்ட நெரிசலில் தான் தன்னுடைய மகனை இழந்திருக்கிறேன், பாதிக்கப்பட்டவன் எனது மகன் என்ற அடிப்படையில் உண்மையான நிலவரம் என்பது வெளி கொண்டு வர வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்தால் தான் இந்த உண்மை என்ன நடந்தது என்பது பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். இது மட்டுமல்லாமல் பிரபாகரன் என்பவரும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவர் சார்பில் ஆஜராயிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில்
கரூரில் பரப்புரை கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்று கணிக்க தமிழக காவல்துறையும் உளவுத்துறையும் தவறிவிட்டது. கடந்த ஜனவரி மாதம் அதிமுக கட்சி அதே பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது காவல்துறை அனுமதிக்கவில்லை, இடையூறாக இருக்கும் என்பதால் அந்த பகுதியில் அனுமதி கிடையாது என்று காவல்துறை கூறியது. ஆனால் செப்டம்பர் மாதம் தவேக கூட்டத்திற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது என்றெல்லாம் நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டி வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது என்பது வெளிவர வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் உடற்கூறாய்வு இரவிலேயே நடத்தப்பட்டிருக்கிறது. உடற்கூறாய்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த பகுதியில் இவ்வளவு பேருடைய உடற்கூறாய்வு எவ்வாறு நடத்தப்பட்டது, அந்த பகுதியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் அதற்கான வசதிகள் எல்லாம் இருந்ததா என்பதெல்லாம் நீதிபதிகள் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தவரையில் சிபிஐ விசாரணை தேவையில்லை. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து கிரிமினல் வழக்கை பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழக அரசும் ஒரு நபர் குழுவை அமைத்து விசாரணைக்காக உத்தரவு பிறப்பித்து அந்த விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர் மனுதாரர்களை பொறுத்தவரையில் தமிழக அரசு மட்டுமல்லாமல் தமிழக காவல்துறையும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளையும் களங்கப்படுத்தும் வகையில் தான் இது போன்ற கருத்துக்களை நீதிபதிகளிடம் புகாராக கூறி கொண்டிருக்கிறார்கள். அதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அவர்களது மனுக்களை நிராகரிக்க வேண்டும். அவர்களது மனுக்கள் என்பது விசாரணைக்கு உகந்ததல்ல என்று தங்களது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 விசாரணை குழுக்களுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றினாலோ அல்லது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைத்தாலோ இந்த ஏற்கனவே தமிழ்நாடு அரசும் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கின்ற அந்த குழுவினுடைய விசாரணை என்பது தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைத்தது என்பது காலதாமதமாகிவிடும். எனவே உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கூடாது என்று தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர்கள் பி வில்சன் மற்றும் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் தங்களது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிபதிகளை பொறுத்தவரையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடந்த அந்த சம்பவம் என்பது மிகவும் கொடூரமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. அந்த தினம் நடந்த சம்பவம் என்பது வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும். அனைத்து தரப்பினருமே பரஸ்பரம் தங்களது குற்றச்சாட்டுகளை வைக்காமல் இந்த வழக்கிற்கு உறுதுணையாக இருந்து இறந்தவர்களுக்கு நியாயம் கிடைக்க பாடுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் முழுக்க ஏற்கனவே தமிழக அரசு பிறப்பித்த அந்த ஒரு நபர் குழுவினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த எஸ்ஐடி குழுவினுடைய விசாரணையும் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறந்த அதிகாரிகள் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே சிபிஐயில் பணியாற்றிய அதிகாரி தலைமையில் தான் அந்த குழு என்பது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விசாரணை இடையூறு செய்யும் விதத்தில் தான் இந்த 5 மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறார்கள். இவர்கள் கோரும் இந்த கோரிக்கை என்பது வழக்கினுடைய போக்கை திசை திருப்பும் வகையில் இருக்கிறது என்ற கோணத்தில் தான் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன், தற்போது தாவேக தரப்பில் இருந்து சிறப்பு புலனாய்வு குழு மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கிட்ட அவங்க இன்னொரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா, அப்படின்னா சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க? அதாவது தாவேகா சார்பில் அவங்க தெளிவா தான் இருக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு தாவேகா சார்பில் விசாரணை கோரல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைப்பவர்கள் அந்த 13 வயது அந்த கடந்த மாதம் விஜய் நடத்திய பிரச்சாரத்தின் போது உயிரிழந்த 13 வயது சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் அந்த கோரிக்கையை வைக்கிறார். அதே போன்று பிரபாகரன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவரும்
அந்த சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இது மட்டுமல்லாமல் அந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஒரு பெண்மணியினுடைய கணவர் ஒரு தனது மனைவி உயிரிழந்து விட்டார். எனவே அவரும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவரும் சிபிஐ விசாரணை கோருகிறார். ஆனால் தாவேகாவை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை தான் அவர்கள் தாவேகா சார்பில் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. தவிர இந்த கடந்த மாதம் 27ஆம் தேதி நடந்த அந்த துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒருபோதும் விஜய் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்படவில்லை. இது தவறுதலாக புரியப்பட்டு விஜய் கட்சியின் சார்பில் தாவேகா சார்பில் சிபிஐ விசாரணை கோரப்பட்டிருக்கிறது என்று தவறாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது முழுக்க தவறானதாக இருக்கிறது. விஜய் கோருவது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்பதுதான் அவரது கோரிக்கையாக இருக்கிறது. நீதிபதிகளை பொறுத்தவரையில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். பரஸ்பரம் நீங்கள் குற்றச்சாட்டுகள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் என்ன நடைபெற்றது என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற கோணத்தில் தான் அவர்கள் தங்களது கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு சம்பவமாக இருக்கிறது. 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2 விசாரணை குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினர் வழக்குகளை தொடர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதிதான் இதுபோன்று காலை 11 மணிக்கு துவங்கிய இந்த விசாரணை என்பது தொடர்ந்து 2-3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கமாக வெள்ளிக்கிழமைகள்ல இது போன்று விரிவான ஒரு விசாரணை என்பது உச்ச நீதிமன்றத்தில் நடைபெறாது. அந்த முக்கியமான வழக்குகள்ல மட்டும் ஒரு 10 நிமிடம் 10 அல்லது 15 அரை மணி நேரம் வழக்கினுடைய விசாரணையை நடத்தி அவர்கள் வேறொரு நாளைக்கு விசாரணையை தள்ளி வைத்து விடுவார்கள் அல்லது ஒத்தி வைத்து விடுவார்கள். ஆனால் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வழக்குகள் என்பது முக்கியமாக 41 உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதால் தான் நீதிபதிகள் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தாவேகா தரப்பிற்கும் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்களுக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு தரப்பிற்கும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களது உடல் கூராய்வு என்பது இரவோடு இரவாக கரூரில் அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான வசதிகள் எல்லாம் அந்த மருத்துவமனையில் இருக்கிறதா என்பது பற்றிய பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் எதிர் மனுதாரராக இருந்தவர்கள் சில பல்வேறு புகார்களை நீதிபதிகளிடம் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக விஜயினுடைய அந்த பரப்புரை என்பது சிறப்பாக தான் நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்திற்குள் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ்ல ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள். ரவுடிகள் களமிறக்கப்பட்ட பிறகுதான் திடீரென்று தமிழக காவல்துறை தடியடி நடத்தியது. ஆனால் இந்த 3 சம்பவங்களும் ஒரே நேரத்தில் நடந்ததுக்கு பிறகுதான் விஜய் நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தான் இந்த 41 பேர் பலியாயிருக்கிறார்கள் என்றெல்லாம் சுட்டி காட்டப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரை இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த எதிர் மனுதாரர்கள் வைக்கிற கருத்துக்கள் அனைத்துமே புகார்கள் அனைத்துமே அடிப்படை ஆதாரமற்றது. ஒருபோதும் விஜயினுடைய அந்த கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற அந்த கரூர் கூட்டத்தில் ரவுடிகள் அந்த கூட்டத்தில் களமிறக்கப்படவில்லை. இது போன்ற ஆம்புலன்ஸ்ல ரவுடிகள் வந்தார்கள். அதை தொடர்ந்து தமிழ்நாடு போலீசார் அவர்களை தடியடி நடத்தினார்கள். அதை தொடர்ந்துதான் இந்த சம்பவம் நடைபெற்றது, கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்று கூறுவதையெல்லாம் நீதிபதிகள் ஏற்கக்கூடாது. ஆதாரமற்ற ஒன்றாக இருக்கிறது. மாறாக அந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் அந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற விஜய், தாவேகாவினுடைய கட்சியினுடைய தலைவர் விஜய்
பகல் 12:30 மணிக்கு வருவதாக இருந்தது. ஆனால் பல மணி நேரம் கழித்துதான் அவர் வந்தார். அந்த காரணத்தால் தான் இந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டது. நேரம் போக போக மக்கள் அந்த பகுதியில் கூடிக்கொண்டே இருந்தார்கள். காலம் போக போக விஜய் வருவார் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த சூழ்நிலையில் தான் இந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டது. விஜய் வருவதாக சொல்லியிருந்த அந்த கால நேரத்திற்குள், குறிப்பாக 12:30 மணிக்கு என்றால் 12:30 மணிக்கு வந்திருந்தால் இவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது. 41 பேர் பலியாயிருக்க மாட்டார்கள். 150க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்க மாட்டார்கள். முழுக்க விஜயினுடைய இந்த காலதாமதம் தான் இது போன்ற ஒரு துரதிருஷ்டவசமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர்கள் பி. வில்சன் மற்றும் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டி தங்களது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒருவர் தான் அணிந்திருந்த காலணியால் விஜய் மீது எறிந்தார். அப்போது கூட அந்த கூட்ட நெரிசலில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறவில்லை என்ற ஒரு புகாரையும் நீதிபதிகளிடம் தெரிவித்து முழுக்க ரவுடிகள் அந்த கூட்டத்தில் இறக்கப்பட்ட பிறகுதான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்று எதிர்முனைதாரர்கள் பலர் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதை முழுக்க தமிழக அரசு எதிர்த்திருக்கிறது. ரவுடிகள் ஒருபோதும் அந்த விஜய் நடத்திய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று தங்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கினுடைய வாதம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.